டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தேர்வு நோக்குல வேகமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, முதல் செய்திக்குள்ள போலாமா? முதல்லயே ஒரு பெரிய நம்பரோட ஆரம்பிக்கலாம். இது தமிழ்நாட்டோட ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார இலக்கு. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்க படிப்புக்கு வசதியா இன்னைக்கு நாம 5 முக்கிய தலைப்புகள்ல தான் எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல தமிழ்நாட்டோட இலக்கு, அப்புறம் தேசிய அளவுல நடந்த சில விஷயங்கள், புதுசா வந்த கொள்கைகள், உலக அரங்கில் இந்தியா, கடைசியா சில முக்கிய துணுக்குச் செய்திகள். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில தமிழ்நாடு எப்படி ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க இருக்கிற புள்ளி விவரங்கள் பரீட்சைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 2030க்குள்ள தமிழ்நாடு மட்டுமே $150 பில்லியன் மதிப்புக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்ய இலக்கு வச்சிருக்கு. இந்தியாவோட மொத்த இலக்கு $500 பில்லியன். அப்போ அதுல நம்ம மாநிலத்தோட பங்கு எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. சொல்லப்போனா 2025லேயே இந்தியாவோட மொத்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 41% நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் போயிருக்கு. இதுக்கு சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ஓசூர் மாதிரியான தொழில் நகரங்கள் தான் முக்கிய காரணம். அடுத்ததா தேசிய அளவுல நடந்த 2 முக்கியமான முயற்சிகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு நம்ம கலாச்சாரத்தை பத்தினது, இன்னொன்னு சமூக முன்னேற்றம் சம்பந்தப்பட்டது. சத்தீஸ்கர்ல ஜகதல்பூர்ல நடந்த இந்த பஸ்தார் பாண்டும் திருவிழா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நம்ம நாட்டு பழங்குடி மக்களோட வளமான கலாச்சாரத்தை கொண்டாடுற ஒரு நிகழ்வு. குறிப்பா கோண்ட், மரியா, முரியா மாதிரி பழங்குடி இனங்களோட பாரம்பரியத்தை எல்லாம் இங்க பார்க்கலாம். சோஷியல் ஸ்டடீஸ் பகுதியில இது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். இது இப்போ வெறும் ஒரு அரசாங்க திட்டம் மட்டும் இல்ல, ஒரு தேசிய இயக்கமாவே மாறிடுச்சுன்னு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்தாலே இந்த திட்டத்தோட வெற்றி எவ்ளோ வலுதுன்னு நமக்கு புரியும். இந்த திட்டத்தோட தாக்கம் என்னன்னு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2014-15ல 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் தான் பிறந்தாங்க. ஆனா இப்போ 2024-25ல இந்த எண்ணிக்கை 929 உயர்ந்திருக்கு. இது ஒரு சின்ன முன்னேற்றம் இல்ல, ரொம்பவே முக்கியமான ஒரு சமூக மாற்றம். இந்த டேட்டாவை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இப்போ நாம பார்க்க போறது புதுசா வந்திருக்க அரசாங்க கொள்கைகள். இதுல மனநலம், டேட்டா, அப்புறம் நம்ம பாரம்பரிய மருத்துவம்னு 3 முக்கியமான ஏரியாவை கவர் பண்ண போறோம். முதல்லயே ஒரு அதிர்ச்சியான நம்பர், $1.03 ட்ரில்லியன். இது என்ன தெரியுமா? 2012ல இருந்து 2030 வரைக்கும் மனநல பிரச்சனைகளால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை இது. மனநல பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு இந்த சார்ட் தெளிவா காட்டுது. பாருங்க, உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா 1 லட்சம் மக்களுக்கு குறைஞ்சது 3 மனநல மருத்துவர்களாவது இருக்கணும்னு. ஆனா இந்தியால எவ்வளவு பேர் இருக்காங்க? வெறும் 0.75 தான். அதாவது தேவையில்ல கால்வாசி கூட நம்ம கிட்ட இல்ல. இந்த பெரிய இடைவெளியை சரி செய்ய அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. உதாரணமா வட இந்தியால 2வதா ஒரு நிம்ஹான்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறாங்க. ஆனா இந்த டேட்டாவை பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் மட்டும் போதுமா? இந்த இடைவெளியை உண்மையிலே எப்படிதான் சரி செய்ய போறாங்க? அடுத்தது டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட். NSO, அதாவது தேசிய புள்ளியியல் அலுவலகம், ஒரு புது போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது AI ரெடி. இனிமே பெரிய பெரிய டேட்டா ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நேரடியா AI கருவிகளை வச்சு நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கலாம், ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பாரம்பரிய மருத்துவமான ஆயுஷ் துறை. இந்த வருஷ பட்ஜெட்ல இதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒதுக்கீடு 4408 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. அதிலையும் தேசிய ஆயுஷ் இயக்கத்துக்கு கீழே வர மருத்துவமனைகளை நவீனமாக்குறதுக்கு நிதிய 66% அதிகப்படுத்தியிருக்காங்க. இது கூட மூலிகை விவசாயிகளுக்கு உதவ பாரத் விஸ்டார்னு ஒரு AI கருவியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம உலக அரங்குக்கு போலாம். இந்தியா எப்படி ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்புல தலைமை பொறுப்பை ஏற்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கிம்பர்லி செயல்முறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சட்டவிரோதமா போர் நடக்கிற பகுதிகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுற வைரங்களை பிளட் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வைரங்கள் விற்கப்படுவதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய அமைப்பு தான் இது. சர்வதேச உறவுகள்ல இது ஒரு முக்கியமான சொல். இந்த கிம்பர்லி செயல்முறையில இந்தியாவோட பங்கு இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா 2026ஆம் ஆண்டுக்கு இந்தியா தான் தலைவர்.
2003ல ஆரம்பிச்ச இந்த அமைப்புல இப்போ 86 நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த வைரங்கள்ல கிட்டத்தட்ட 99.8% இந்த அமைப்போட கட்டுப்பாட்டுக்கு கீழ தான் வருது. அதனால இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ராஜதந்திர மற்றும் பொருளாதார பொறுப்பு. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சில முக்கியமான டெக், ஸ்போர்ட்ஸ் மற்றும் அவார்ட்ஸ் செய்திகளை வேகமா பார்த்திடலாம். முதல்ல தொழில்நுட்ப செய்தி. ஏர்பஸ் நிறுவனம் குஜராத்ல வதோதரால இருக்கிற கதிசக்தி விஸ்வவித்யாலயா கூட சேர்ந்து ஒரு சிறப்பு மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, நிலையான விமான எரிபொருள், அதாவது சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் ஃபியூல் பத்தின ஆராய்ச்சிக்காக. இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ரொம்ப உதவும். அடுத்தது விளையாட்டு. ராஜஸ்தான்ல நடந்த பாரா தேசிய டார்ச் பால் சாம்பியன்ஷிப்ல பெண்கள் பிரிவுல ஜார்க்கண்ட் அணியும் ஆண்கள் பிரிவுல ஆந்திர பிரதேஷ் அணியும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான விருது மனிதாபிமானத்தின் சிப்பாய் அப்படிங்கிற இந்த விருது இந்த வருஷம் பூட்டானின் ராணி தாயான கியாலியூம் ஆஷி டோர்ஜி வாங்மோ வாங்ஷக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா, அவங்களோட தாரயனா அறக்கட்டளை மூலமா அவங்க செஞ்ச மனிதாபிமான பணிகளுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு.